அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆர்டினல் லெப்டினன்ட் எஸ். சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிகரன்ஸ், செக்ரட்டரி எக்ஸிபிஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸிபிஷன்ஸ் லீக். கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் இது பற்றி வாட்ஸ்அப் குரூப்பில் பல தகவல்கள், அதன் காரணமாக பல கேள்விகள், சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த வீடியோ. அரசு ஊழியர்கள் மற்றும் முப்படை வீரர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களது தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அந்த ஓய்வூதியத்தில் அப் டு 50%, 50% வரை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க இந்த கம்யூட்டேஷன் தொகை வழங்கப்படுகிறது. அந்த கம்யூட்டேஷன் தொகை என்பது அதற்கான பர்ச்சேஸ் வேல்யூ என்பது ஒன்று. அந்த பர்ச்சேஸ் வேல்யூ என்பது அவர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களது வயது வரம்புக்கு உட்பட்டது. அத்துடன் அந்த வழங்கப்படும் தொகைக்கு 8% வருட வட்டி விதிக்கப்பட்டு வசூலிக்க வேண்டும். அப்படி அந்த 8% வசூலிப்பது என்பது குறுகிய காலம்தான். அதற்கான காலம் வேறு. ஆனால் வசூலிக்கும் காலம் என்பது 15 ஆண்டுகள், 180 மாதங்கள். இதன் காரணமாக அந்த சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர்களுக்கு 2 முதல் 4 ஆண்டு காலம் கூடுதலாக பிடித்தம் செய்யப்படுகிறது. அப்படி பிடித்தம் செய்யப்படும் போது அந்த சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர்களுக்கு இழப்பு என்று நேரிடுகிறது. இது பற்றி தான் பஞ்சாப் அண்ட் சண்டிகர் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கை நீதிமன்றமானது மேற்படி அந்த சம்பந்தப்பட்ட பெட்டிஷனருக்கு பிடித்தம் செய்யக்கூடாது என்ற ஒரு ஸ்டே ஆர்டர். அதன் பின்பு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு கடிதம் பிசிடிஏவுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கடிதம் பகிரப்பட்டது. அந்த கடிதத்தை பொறுத்தவரை அந்த கடிதம் என்பது அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும். அதாவது அரசு ஊழியர்கள் அனைவருமே 60 வயதில் ஓய்வு பெறுவார்கள். அப்படி ஓய்வு பெறும்போது அந்த நெக்ஸ்ட் பர்த்டே என்பது 61 இருக்கும். அப்படிங்கும்போது அவர்களது பர்ச்சேஸ் வேல்யூ 8.194. அதன்படி அந்த கடிதம் வரைமுறை செய்யப்பட்டிருந்தது. அது முன்னாள் முப்படை வீரர்களுக்கு பொருந்தாது. ஏனெனில் முன்னாள் முப்படை வீரர்கள் ஓய்வு பெறும் வயதானது 35 முதல் 60 வரை இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உண்டான பர்ச்சேஸ் வேல்யூ வேறுபடும், அவர்களுக்கு வழங்கப்படும் தொகையும் வேறுபடும். அதன் அடிப்படையில் அந்த வசூலிக்கும் காலமும் வேறுபடும். ஆகையால் தான் இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரை கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன், அந்த கம்யூட்டேஷன் தொகை எப்படி வழங்கப்படுகிறது, எப்படி வசூல் செய்யப்படுகிறது, 8% வசூலி செய்யும்போது அதற்கான காலம் எவ்வளவு காலம் கூடுதல் வசூலிக்கப்படுகிறது என்பது பற்றித்தான் ஒரு விரிவான வீடியோ. இந்த வீடியோவை முழுவதும் விரிவாக பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். Commutation excess pay recovery loss to affected pensioners. Details in PPO about recovery of capitalized value of pensions with given capitalized value of pension and its recovery period in pension slip. The commutation purchase value அது 4 காரணிகளால் அது ஃபிக்ஸ் பண்ணப்படுகின்றது. இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அந்த ஆயுள், மோர்டலிட்டி ரேட், இறப்பு சதவிகிதம், அண்ட் ரிக்கவரி பீரியட், எவ்வளோ காலத்துக்கு அது ரிக்கவரி பண்ணுறது. இதை வச்சு கம்யூட்டேஷன் பர்ச்சேஸ் வேல்யூ வேரி பேஸ்ட் ஆன் ரிட்டைர்மெண்ட் ஏஜ், அந்த ஓய்வு பெறும் வயதின் அடிப்படையில் அந்த பர்ச்சேஸ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் பர்த்டே 61. அதனால் அந்த பர்ச்சேஸ் வேல்யூ 8.194. பட் ஆனால் ஆர்மடு ஃபோர்ஸஸ் பென்ஷனர்ஸ் வேரி. ஏன்னா அவங்க ஓய்வு பெறும் வயது வித்தியாசப்படும். ஏன்னா 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் படி அவங்க ஓய்வு பெறுவாங்க. அதனால் அந்த பர்ச்சேஸ் வேல்யூ மாறுபடும். கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் அப் டு 50% இட் இஸ் ஆப்ஷனல். அந்த 50% வரைக்கும் அவங்க கிடைக்கக்கூடிய ஓய்வூதியத்தில் கம்யூட்டேஷன் ஆப்ஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் 8%. Commutation portion of pension monthly deduction for 15 years, that is 180 months from the date of payment. அந்த கம்யூட்டேஷன் சிபிபி கம்யூட்டேஷன் போர்ஸ் ஆஃப் பென்ஷன் ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஓய்வூதியத்திலிருந்து 180 மாதங்கள் பிடித்தம் செய்யப்படுகிறது. இதனால தான் அந்த கோர்ட் கேஸே போட்டுக்கிறாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா
அந்த கொடுக்கப்படும் கம்யூட்டேஷன் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன் அதுக்குண்டான வட்டி விகிதப்படி அதுக்குண்டான காலங்கள் வந்து பிடிக்கக்கூடிய காலங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் அதிகப்படியாக மோர் ரிகவரி பீரியட் 2 to 4 years லீட்ஸ் லாஸ் டு அஃபெக்டட் பென்ஷனர். அதிகமாக பிடிக்கிறதுனால அவங்களுக்கு அது ஃபைனான்ஷியல் லாஸ் ஏற்படுது. 5th CPC ரெக்கமெண்டேஷன் ஃபார் 12 years ரிக்கவரி தென் 15 years பட் நாட் அக்செப்டட். 5th CPCயில் வந்து 12 years ரிக்கவரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. இதனால் பஞ்சாப் அண்டு சண்டிகர் கோர்ட் கேஸ் அண்ட் ஸ்டே ஆர்டர் ஃபார் ஃபர்தர் ரிக்கவரி. அந்த பஞ்சாப் அண்ட் சண்டிகர் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தார். அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் போட்டிருக்காங்க, ஃபர்தர் ரிக்கவரி செய்யக்கூடாதுன்றாங்க. அந்த கோர்ட் ஆர்டர் வந்து அப் டு கவர்மெண்ட் அப்பீல் ஆர் வித் ஜஸ்டிஃபிகேஷன். அது கவர்மெண்ட்டை பொறுத்தது. அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்வது அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் மேற்படி அப்பீல் செய்வது. அது ஜீவோ போட்டுனாச்சா தான் அவங்களுக்கும் செல்லுபடியாகும், அவருக்கு வேணும். ஆனால் லெட்டர் ஃபார்மேட் சர்க்குலேட்டட் அட்ரஸ் டு PCDA இன் வாட்ஸ்அப். ஆனால் இதை வச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு லெட்டரை உருவாக்கி அது PCDAவுக்கு அனுப்புகிற மாதிரி சம்மந்தப்பட்ட ஓய்வூதியர்கள் வந்து PCDAவுக்கு அனுப்பி அதில் வந்து அவங்க கோரிக்கை வைக்க கேட்டுக்கிறாங்க. அது வந்து ஏற்புடையது அல்ல. ஏன்னா அந்த எக்ஸர்வீஸ்மேனை பொறுத்தவரையில் அவங்களுக்கு பர்ச்சேஸ் வேல்யூ மாறுபடும். அந்த பர்ச்சேஸ் வேல்யூ மாறுபடும் போது அதனுடைய காலங்களும் மாறுபடும், வேறுபட்ட காலங்கள் அது இருக்கும். அந்த ரிக்கவரி பீரியடும் மாறும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போட்டதுக்கப்புறம். இதனால் அந்த நோ ஆக்ஷன் பை PCDA வித்தவுட் எனி ஜிஓ. PCDA பொறுத்தவரையில் கவர்மெண்ட் ஏதாவது உத்தரவு இருந்தால்தான் அதன் மேற்படி அவங்க ஒரு சர்க்குலர் போட்டு அந்த சர்க்குலர் பிரகாரம் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களே ஒழிய வித்தவுட் கவர்மெண்ட் ஆர்டர் PCDA எந்த வித நடவடிக்கையும் கோர்ட் ஆர்டர் உப்பில் டைரெக்டாக அவங்க எடுக்க மாட்டாங்க. கேஸ் இஸ் ஜென்யூன். ஆனால் இந்த கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன் ரிக்கவரி பீரியடை பற்றி அதனுடைய அதனால் ஏற்படக்கூடிய லாஸுங்கிறது வந்து உண்மைதான். அதை பற்றி ரெப்ரசன்டேஷன் பெறும் பென்ஷனர் அசோசியேஷன் மூலமாக அந்த கோரிக்கையை வச்சு கவர்மெண்ட்டுக்கு அந்த கோரிக்கையை அனுப்பி அதன் மூலமாக இதை வந்து இந்த ரிக்கவரி பீரியடை குறைக்கிறதுக்கு உண்டான வழி செய்யணும். அது ஏற்கனவே நான் இங்கே அசோசியேஷன் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. லெஸ் அவேர்னஸ் அபவுட் கம்யூட்டேஷன் அமாங் சிஎஸ்எம். இதில் வந்து குறிப்பாக எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து இந்த கம்யூட்டேஷனை பற்றி அதிகமான ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா லேட்டஸ்ட் August 20th பர்ஸில் வந்து அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிடிக்கக்கூடிய கம்யூட்டேஷனை. ஃபர்தராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க February 24. ஒரு சிலர் வந்து எங்களுக்கு பென்ஷன் குறைவாக கிடச்சிருக்கு, என்ன காரணம்னு தெரியல. அதை பார்த்தப்போ தான் தெரியுது அவங்களுக்கு வந்து கம்யூட்டேஷன் வந்து முதல்ல பிடிக்க வேண்டிய கம்யூட்டேஷன் தொகை வந்து பிடிக்காமல் இருந்திருக்காங்க, February பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு என்பது பற்றி தான் இந்த டேபிள். இதுதான் அந்த பர்ச்சேஸ் வேல்யூ டேபிள். பர்ச்சேஸ் வேல்யூ டேபிளை பொறுத்தவரையில் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் வந்து பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 8.194, நெக்ஸ்ட் பர்த்டே 61, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8% இதில் கூறியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஆர்மடு பர்சனல் அவங்க ரிட்டையர்ட் ஆகிற ஏஜ் வந்து 35 to 40, 45 வரைக்கும் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 9 something +ல் தான் இருக்குது. அது அவங்களுக்காக இதை வச்சு ஒரு டேபிளே உருவாக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த 8.194 வச்சு ஒரு டேபிள் உருவாக்கியிருக்கிறோம். இது எப்படிங்கிறது வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகத்தான். இது வந்து கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு அந்த பர்ச்சேஸ் வேல்யூ 8.194 பிரகாரம் பார்த்தாச்சுன்னா இந்த கம்யூட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் வந்து 9,833. இது எப்படின்னு கேட்டாச்சுன்னா 8.194 × 5 12 months and 100 அந்த CPP. இதை வச்சு பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொகை வந்து கம்யூட்டேஷன் தொகை வந்து 9,833 வரும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படின்னு கேட்டாச்சுன்னா அந்த 8 ஆண்டு காலம், அதாவது 98 மந்த்துக்குடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 3,262. அப்படின்னா டோட்டலாக அந்த கேபிட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 30,095. அப்படிங்கும்போது அந்த 131 மந்தில் பெர் மந்த் 100 rupees பிடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு வந்து 10 years 11 months பிடிச்சிடலாம். அதாவது 131 months. ஆனால் பிடிக்கக்கூடிய மந்த் வந்து 180. எவ்வளவு காலங்கள் வந்து கூட பிடிக்கிறாங்கன்னு கேட்டாச்சுன்னா 4 years 1 month 49 months. இதைத்தான் அவங்க வந்து அந்த கோர்ட் கேஸில் வந்து 10 years and 8 months 128 months உள்ளே பிடிச்சிடலாம் அந்த தொகை அப்படின்னு சொன்னாங்க. அந்த கால்குலேஷன் வந்து பர்ச்சேஸ் வேல்யூ 8 வச்சுருந்தாச்சுன்னா அது கரெக்டாக வரும். ஆனால் இதை பொறுத்தவரையில் இந்த 8.19 பொறுத்தவரையில் அவங்களுக்கு இதை 131 months வருது. இருந்தாலும் கூடுதலாக அவங்க 4 yearsக்கு மேலே அவங்க கூடுதலாக பிடிக்கிறாங்க. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இயர் 98
33 அந்த ரூபீஸ்லேருந்து பெர் மந்த் 100 ரூபீஸ் பிடிச்சாச்சுன்னா 98 மந்த்து 99 மந்த்ஸ் அந்த வரும். இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த 98 மந்த் 8 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டால் தான் அந்த தொகைங்கிறது சொல்லியிருக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நீங்கள் 1000 ரூபீஸோ 10,000 ரூபீஸோ அந்த கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் வச்சாச்சுன்னா அதன்படி வரும். இன்கேஸ் ஆஃப் 10,000 வச்சாச்சுன்னா அந்த லாஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கிறது வந்து லாஸ் வந்து 4 லேக் சம்திங் வரும், அபவுட் 5 லேக் வந்து அவங்களுக்கு வந்து லாஸுங்கிறது காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பிவி 9 பர்ச்சேஸ் வேல்யூ 9 வச்சு அந்த 100 ரூபீஸ்க்கு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாச்சுன்னா அந்த கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் பென்ஷன் வந்து 10,800 வரும். அதே நேரத்தில் நீங்கள் 10,000 அந்த சிபிபி கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென் வச்சாச்சுன்னா 10,80,000. இது பிரகாரம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போட்டு பார்த்தாச்சுன்னா 3,924 வரும் 9 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டு. இதோட சேர்த்தா 14,724. ஆனால் இதை ரிக்கவர் பண்ணக்கூடிய மந்த்ஸ் வந்து 48, அதனால் 12 இயர்ஸ் 4 மந்தில் பண்ணலாம். ஆனால் எக்ஸஸ் பீரியட் ரிக்கவர் பண்ண வந்து 2 இயர்ஸ் 8 மந்த்ஸ் 180 மந்த்ஸ் பிடிச்சாச்சுன்னா 2 இயர்ஸ் 8 மந்த்ஸ் ஜாதா 32 மந்த்ஸ் வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க. இதனால் லாஸ் எவ்வளவுன்னு கேட்டாச்சுன்னா 3,276. இதே இது சிபிபி கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் 10,000 வச்சாச்சுன்னா 3 லேக் சம்திங் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஏன்னா எக்ஸஸ் பீரியட் பிடிக்கிறது வந்து 32 மந்த்ஸ். இதை தான் இதுலேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கோம். 10,800 அந்த சிவிபி கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன் பெர் மந்த் 100 ரூபீஸ் அந்த பிடித்தம் செஞ்சாச்சுன்னா அந்த 9 இயர்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தப்போ தான் இது தெரியுது. 32 மந்த்ஸ் அதுவும் ரிக்கவரி எக்ஸஸ் ஆகிறதுங்கிறது வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து கவர்மெண்ட் டிசிஷன் ஆன் கோர்ட் ஆர்டர் நியூ எக்ஸாம்பிள். இது வந்து அசோசியேஷன் வந்து ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுக்கும் கோர்ட் கேஸில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன்னு கேட்டாச்சுன்னா ஏற்கனவே ஆன்லைன் ஐபிஆர் கோர்ட் கேஸ் பஞ்சாப் அண்ட் சண்டிகரில் தான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணாங்க. அதுக்கு தீர்வு கிடைச்சிது. அவங்க 2 பேருக்கு தகுந்த அந்த ஓய்வூதியம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எக்ஸைசஸ் இருந்து கோர்ட் கேஸ் ஒரு 100 பேருக்கு மேலே பண்ணோம், அவங்களுக்கும் தீர்வு கிடைச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமாக எல்லாருக்குமே, அது வந்து சங்கங்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக கோர்ட் ஆர்டர் மூலமாக எல்லாருக்குமே அந்த ஆர்டர் ஒரு கவர்மெண்ட் ஜிஓ போட்டாங்க. அந்த ஜிஓ பிரகாரம் சர்க்குலர் நம்பர் 631 வந்தது. அதன் அடிப்படையில் எல்லா ஆர்டரி நியாயஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வூதியம் கிடைச்சிது. இனி ஒரு எக்ஸாம்பிள், சுபேதார் நாகராஜன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தர்மபுரி, இவருடைய ஃபஸ்ட்டு அந்த 1 பென்ஷனில் வந்து அவருடைய பென்ஷன் 12,268. பட் டிஏ பட்டாலியனுடைய சுபேதாரனுடைய பென்ஷன் வந்து 12,660 கூடுதலாக இருக்குது. ஒரே ரேங்கு, ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸு, ஒரே குரூப். ஆனால் டிஏ பட்டாலியன்காரங்களுக்கு கூட அவர் கோர்ட் கேஸ் போட்டிருந்தார். அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து 12,660 கொடுக்கணும். அதை வித்தின் 8 மந்த்ஸு அதுக்கு உண்டான நிலுவைத் தொகை அது கொடுக்கலைன்னா அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்து செப்டம்பர் 23 ஆர்டர் போட்டாங்க. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆர்பிஐ கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லாதனால இப்போ சிபிஎன் கிராம் கம்ப்ளைண்ட் கூட போட்டிருக்கு. இருந்தாலும் இதுதான் கோர்ட் ஆர்டர்னால, எவ்வளவு தான் கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஜீவோ போட்டு அதுக்கு உண்டான தீர்வுக்கான வழி வந்து அவங்க ஆர்டர் போட்டு பிபிஓ இஷ்யூ ஆனால் தான் அதுக்கு அவங்களுக்குடைய அந்த பென்ஷனுங்கிறது வந்து தகுந்த பென்ஷன் கிடைக்கும். நீங்கள் எம்ஏசிபி கேஸ் தெரியும், போஸ்ட் அண்ட் ப்ரீ 2006 ப்ரீ 2006 காரங்களுக்கு அப்ளிபிக்கல் கிடையாது. போஸ்ட் 2006 காரங்களுக்கு வந்து எம்ஏசிபி உண்டு. அப்படிங்கும்போது ஒரு சிப்பாய் 11 வருஷம் சர்வீஸ் முடிச்சாச்சுன்னா அவங்க வந்து அவள்தாருடைய பென்ஷன் வாங்குறாங்க. அதே நேரத்தில் 2006க்கு முன்னாடி வந்தவங்களும் சிப்பாயுடைய பென்ஷன் வாங்குறாங்க. இது ஓஆர்பி கேஸில் வந்து இருந்தது. எல்லாருக்குமே அந்த எம்ஏசிபி கிடைக்கணும், தக்க அந்த ஓய்வூதியம் கிடைக்கணும். எந்த விட ஓஆர்பின்னா 1 ரேங்க் 1 பென்ஷன், எல்லாருக்குமே ஒரே பென்ஷன், அவங்களுடைய ரேங்கு லென்த் ஆஃப் சர்வீஸ் குரூப்படி. ஆனால் கவர்மெண்ட்டு அதை ஏற்றுக்கலைனாலும் கூட கோர்ட்டில் போட்டாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இது இருந்தது. அந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் கோர்ட் கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இது பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட், இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எம்எஸ்பி கேஸ் தெரியும், 2017 இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அடிஷனல் பென்ஷன் 20% 8 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். கவுஹாட்டி ஹைகோர்ட்டு தான் அந்த தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. 8 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அவங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் 20% கிடைக்கணும்னு. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து இது வரைக்கும் ஏற்றுக்கல. அதை ஏற்றுக்கொள்ளாமலேயும் அந்த 8 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து 20% அடிஷனல் பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த கோர்ட் கேஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஜீவோ போட்டால் தான் அதனுடைய நடவடிக்கையே இருக்கும். நடவடிக்கை என்பது அந்த தீர்வுக்கு அப்புறம் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து அசோசியேஷன்ஸ் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ரயில்வே சீனியர் சிட்டிசன் சொசைட்டி வெல்ஃபேர் சொசைட்டி கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்பியிருக்காங்க மார்ச் 23. அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரிக்கவரி பீரியட் வந்து 12 இயர்ஸ் இருக்கணும்.
நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷனர் அசோசியேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க இது 12 இயர்ஸ் இருக்கணும். கான்ஃபெடரேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது இப்படி இருக்கணும். அதே நேரத்தில் 11 இயர்ஸுக்கு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே குஜராத் கவர்மெண்ட்டில் அசோசியேஷன் ரெப்ரசென்ட் பண்ணதுனால அவங்க ஏற்கனவே செப்டம்பர் 2020 ஆர்டர் போட்டாங்க. அந்த ரிக்கவரி பீரியட் வந்து 13 இயர்ஸ்ங்கிறத பற்றி. ஆனால் அசோசியேஷன் ரெப்ரசன்டேஷன் சக்ஸஸ் ஏற்கனவே 6th சிபிசியில் உங்களுக்கு தெரியும். 6th சிபிசி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆர்மடு ஃபோர்ஸஸ் பர்சனலுக்கு 3 to 4 டைம் வந்து இந்த பென்ஷன் ரிவிஷன் ஆகிருக்கு. இதற்கு காரணமே அந்த பல அசோசியேஷன்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணதுனால அந்த பென்ஷன் ரிவிஷன் ஆச்சு. 1 January 2006 அப்புறம் செப்டம்பர் 22 ஆச்சு. அகைன் சர்க்குலர் நம்பர் 397, 430, 501, 599 அது டீலிங்கிங் ஆஃப் 33 இயர்ஸ் சர்வீஸ். 599லேயும் 499லேயும் அந்த குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகள் தவிர்க்கிறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணதுனால 568 மூலமாக அந்த குறைபாடுகள் தீர்ந்தது. அப்புறம் டியூவல் ஃபேமிலி பென்ஷன் நீண்ட காலமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அசோசியேஷன் ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் டியூவல் ஃபேமிலி பென்ஷன் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு மற்ற கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் அவங்க காலத்துக்கு அப்புறம் அந்த 2 ஓய்வூதியங்கள் வந்து குடும்ப ஓய்வுகளை கிடைக்க ஆரம்பிக்குது. சஜஷன்ஸ் என்னென்னு கேட்டாச்சுன்னா இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் இன் பிபிஓ அபவுட் ரிக்கவரி கேபிட்டலேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் அண்ட் இட்ஸ் வித் கிவன் சிவிபி. ஒரு தடவை அந்த கேபிட்டலேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் கொடுக்குறப்ப எப்படி பிபிஓவில் வந்து அந்த தொகையை மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த சேங்ஷன் பென்ஷன் கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் அதே நேரத்தில் கேபிட்டலேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ரிக்கவரி பண்ணக்கூடிய தொகையும் அதுக்குள்ளே இருக்கணும். எந்த காலம் வரைக்கும் ரிக்கவரி பண்ணுறது வந்து அதில் குறிப்பிட முடியாது. ஏன்னு கேட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த ரிக்கவரி பீரியட் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ரிக்கவரி பீரியடின் பென்ஷன் ஸ்லிப் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் சிவிபி அந்த ஒரு தடவை பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் வங்கி கணக்கில் வருமானங்களும் அந்த நாளிலிருந்து எவ்வளோ காலங்கள் வந்து பிடித்தம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது வந்து இந்த பென்ஷன் ஸ்லிப் பர்ஸில் வந்து இப்போ பிசிடி பர்ஸில் வந்து பென்ஷன் ஸ்லிப் ஒவ்வொரு மந்த்தும் கொடுக்குறாங்க. அந்த பென்ஷன் ஸ்லிப்பில் இது குறிப்பிடப்பட வேண்டும். எவ்வளவு காலம் ரிக்கவரி பண்ணுறாங்க, எவ்வளோ தொகை ரிக்கவரி பண்ணுறாங்கிறது. ரிவிஷன் இன் சேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகிறப்ப இந்த ரிக்கவரி பீரியடும் சேஞ்ச் ஆகிறதுக்கு அவங்க 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணணும். இதுதான் கோரிக்கை. இப்படி இருந்தால் தான் எல்லா அந்த பென்ஷனருக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய தொகை என்ன, எவ்வளோ காலங்கள் பிடிக்கிறாங்கங்கிறது வெளிப்படையாக தெரியும். இப்போ வந்து 180 மந்த்ஸ் பிடிக்கிறதுனால கூடுதலாக பிடிக்கிறதுனால பலருக்கு வந்து ஃபைனான்ஷியல் லாஸ் அதிகமாகிறது. 2 to 4 இயர்ஸுங்கிறது ஹெவி ஃபைனான்ஷியல் லாஸ். அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த கோரிக்கையை ரெப்ரசன்டேஷன் அசோசியேஷன் பென்ஷனர் அசோசியேஷனுடைய ரெப்ரசன்ட்டை ஏற்றுக்கிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த ரிக்கவரி பீரியடுங்கிறது வந்து குறைக்கணும். 2 இயர்ஸ் ஆக்கணும். அப்படி ஆக்கினா தான் அந்த பென்ஷனருக்கு வந்து நல்ல முறையான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதே கோரிக்கை. அதே நேரத்தில் இந்த பிபிஓலையும் இது மென்ஷன் ஆக வேண்டும் என்பதே கோரிக்கை. இதுவரை இந்த வீடியோவை கேட்டமைக்கு இந்த வீடியோவை பொறுத்தவரையில் கம்யூட்டேஷன் ரெஸ்டரேஷன் பீரியட் பற்றி தான் ஒரு வீடியோ. இது எக்ஸிபிஷன் மத்தியில் வந்து பல வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தினம் வந்து அதை பற்றி பதிவுகள் அதுக்குண்டான கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. என்னிடையுமே பலர் கேட்டுக்கொண்டு இருந்ததுனால தான் இந்த பதிவு போடுறேன். ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாச்சு, இது நமக்கு பொருந்துமா, நமக்கு கிடைக்குமா, அந்த கம்யூட்டேஷன் பீரியட் குறையுமா, திரும்ப நமக்கு பணம் கிடைக்குமா, நிறுத்தப்படுமா என்பது தான். ஆனால் எதுவரைக்கும் ஜிஓ இல்லையோ அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாமல் எந்த நடவடிக்கையும் பிசிடி எடுக்காது. அது ஜிஓ இருந்தால் தான் எடுக்கும். இருந்தாலும் இந்த அசோசியேஷன்கள் எல்லாமே ரெப்ரசன்டேஷன் பண்ணி கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிட்டு அதற்கு வந்து ஜிஓ போட்டாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தீர்வு வரும் என்பதே நம்பிக்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங். ஷேர் த வீடியோ ஃபார் மோர் அவேர்னஸ் அமங் டீசம் ஃபார் தேர் பெட்டர் யூஸ். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.